ஸோ என்னோட நீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம டாங்கோட 2 ஷார்ட்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இதை வேகமாக எழுதி முடிச்சிட்டேன். ஸோ அதனால தான் நான் சீக்கிரமாக எபிசோட் போடுற மாதிரி பார்ட் செகண்ட் பார்ட் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இனிமேல் ஒழுங்காக நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் வேறு என்ன சொல்லணும்? வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம்டா. ஸோ எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போனா, நீங்கள் டிவோர்ஸ்ஃபுல்லாக நிற்கிறீங்க. அதாவது டாங் வந்து ஆரோஹி பற்றி எழுதுனதை வந்து நீங்கள் வாசித்து பார்த்துட்டு டிவோர்ஸ்ஃபுல்லாக நிற்கிறீங்க. ஸோ இது எப்படின்னா, ஸோ அவனோட ஸ்டோரி வந்து நான் ஒரு ப்ரீஃபான ஒரு இன்ட்ரோலேயே நான் முடிச்சிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிறது வந்துட்டு உங்களுக்கும் அவங்க இருக்கிற ஒரு லவ், அது எப்படி நீங்கள் அவர்கிட்ட சொல்ல போகிறீங்க அப்படின்றதாக தான் இருக்கும். ஸோ அவங்களோட லவ்வை நான் பெருசாக எடுத்துகிட்டு போகல. அப்படி உங்களுக்கு வேணும் அவங்களோட லவ் ஸ்டோரி ஒரு ஒன் ஷார்ட்டாக நீங்கள் போடுங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவங்க 2 பேரோட அந்த ஸ்டோரியுமே நான் வந்து ஸ்பெஷல் பார்ட்டாக இருந்தால் நான் போடுறேன். ஸோ அவ்வளோதான். நான் இதை வந்து ஒரு ப்ரீஃபான ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் கொடுத்துறேன். இப்படி தான் நடந்திருக்கும், இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, தேங் வந்து உங்கள் கூடலாம் இருந்து வந்து காலேஜ் படிச்சிருக்க மாட்டான். அவன் வந்து காலேஜ்க்காக உங்கள் வீட்டை விட்டு அவன் கொஞ்சம் தூரமாக தானே போயிட்டு படிச்சிருப்பான். ஸோ அந்த டைம் தான் அவன் வந்து ஆரோஹி பார்த்துருப்பான். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டே ஒரு மாதிரி புல்லியில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கும், பட் உங்கள் மேலே லவ் எல்லாம் இருந்திருக்காது. தேங்க்கு வந்து நீங்கள் ஒரு அத்தை பொண்ணு அப்படி தான் ஒரு ஃபீல் இருந்திருக்குமே தவிர்த்து லவ் எல்லாம் இருந்திருக்காது. ஸோ நீங்கள் அங்கே போனதும் ஆரோஹியில் வந்து ஃபர்ஸ்ட் புல்லியில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குமே பிடிச்சிருந்துருக்கும். ஸோ 2 பேருக்குமே பிடிச்சி ஒரு 1 year 2 years கிட்ட அவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு ஃபைன் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி ஆரோஹி வந்துட்டு தேங்க்கு விஷ் பண்ணுறதுக்காக அவன் வந்து இருக்கிறது ஹாஸ்டலில். அவங்க வந்துட்டு அவங்களோட இடத்துல இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு தேங்க வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஸோ இந்த வர வழியில் தான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் லாரியில் அடிபட்டு அவங்க வந்துட்டு இறந்துருப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு டேங்க்கு அவன் வந்து பேப்பர் பார்த்து தான் தெரியும். அது வரைக்குமே அவனுக்கு தெரியாது. அவன் கால்லாம் எடுத்து பார்த்துருப்பான். ஸோ அவன் ஏதாவது பிஸியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பான். பட் அதுக்கப்புறம் நான் பார்த்தா அவங்க இறந்துருப்பாங்க அப்படின்ற நியூஸ் அவன் பேப்பரில் பார்த்து தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவனும் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருப்பான். ஸோ அவன் வந்து 3 years கிட்ட லவ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் அவனால் சீக்கிரமாக வர முடியல. ஸோ அந்த டைம் தான் அவனோட காலேஜ் எல்லாம் பாதியிலே விட்டு வந்திருப்பான். நான் 3rd year முடிச்சுட்டேன், அது போதும் எனக்கு, நான் வந்து ஃபைனல் இயர் அப்படிலாம் நான் போக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். ஸோ வந்துட்டு அந்த டைம் தான் அவன் வந்து வந்துமே உங்கள் வீட்டுக்கெலாம் வர கிடையாது, அவன் வீட்டுக்கு தான் போகிறான், அங்கே தான் இருந்திருப்பான். ஸோ ஒரு ஃபைன் டே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி அந்த சேவலில் இருக்க பார்க்கில் தான் அவன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஆரோஹி வச்சுருந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு வந்திருப்பீங்க. அதே மாதிரி அவங்களோட ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ அப்போ தான் அவங்க வந்து ரொம்ப வருஷம் கழித்து உங்களை பார்த்துருப்பான். அப்போ வந்து அவனுக்குமே ஒரு இன்னும் புரியாத ஒரு ஃபீல் உங்கள் மேலே வந்திருக்கும். உங்களுக்குமே அப்படி தான் அதே மாதிரி அவங்க மேலே ஒரு நல்ல ஃபீல் ஒன்று வந்திருக்கும். ஸோ 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறமா தான் நீங்கள் லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ தான். ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரீஃபாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இதோட ஃபுல் ஸ்டோரி வேணும்னா நான் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் பார்ட் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் அப்புறம் நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இப்படி தான் அடிக்கடி நான் வந்துட்டு பேசுவேன். ஸோ அதெல்லாம் கண்டிக்காதீங்க, ஓகே? அப்புறம் இப்போ ப்ரெசண்ட்டில் பார்த்தா நீங்கள் அந்த டைரி எடுத்துகிட்டு யாருக்கும் இப்போ வந்துட்டு அவன் வந்து ஒன்று வேலைக்கு தானே போயிருப்பான். ஸோ அதை நீங்கள் அப்படியே ஒழிச்சு வச்சுக்கிறீங்க, உங்கள்கிட்டே வச்சுக்கிறீங்க. ரூம் போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஷெல்ஃப் இருக்கும். ஸோ அதில் வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் கொண்டு போயிட்டு வச்சிடுறீங்க. வச்சுட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி டியோர்ஸாகவே வருது.
ஸோ நீங்கள் அழுதுட்டு சரி இதுதான் அவங்க இறந்துட்டாங்க, அது அவங்களோட பாஸ்ட், ஸோ நம்ம இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னும் தோணுது. பட் அவனுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது டைம் பாஸ் ஆகுது. ஸோ நீங்களுமே எதுவுமே செய்யலை, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ பட் அவங்க வந்துடுறான். வந்ததும் ஏய் பின்னட்டி என்னடி என்னாச்சு? நான் எப்பயுமே புரிச்சா வாடா என் சொல்லி குட்டின்னு சொல்லி மறந்துடுறேன். நான் இன்னைக்கு என்னாச்சு? மாமா மேலே லவ்லாம் போயிடுச்சுல்ல? நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லவ்லாம் எனக்கு குறையல, இன்னும் அதுக்கு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிவிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனுக்கு வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீ ஏதோ இருக்குது நீ என்கிட்ட மறைக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவனுக்கும். ஸோ நீங்களும் எதுவுமே சொல்லலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வழக்கம் போல் அவனுக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு பக்கத்துலேயே நிற்கிறீங்க. ஸோ அவனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது நீங்கள் இப்போல்லாம் பண்ணுறது. ஸோ அவனும் ஏய் உட்கார்றி. சொல்ல என்ன ஆச்சு உனக்கு? சொல்லு. புருஷன்கிட்ட என்னமோ மறைக்கிற, என்னடி என்னாச்சு? என்கிட்ட என்னடி மறைக்கிற? அதுவும் என்கிட்டடி. என்ன ஆச்சு? உங்கள் அத்தாக்கறி வந்துட்டு போனதுலேருந்து நீ சரியில்லடி, எல்லாம் அவங்கள சொல்லணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா வேலைலாம் ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் உடம்பு முடியல. ஏய் இது ஸ்டார்ட்லேயே சொல்ல வேண்டியதாண்டி, ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை பரவாயில்ல, எனக்கு இப்போ ஓகே தான். ஏய் ஏதோ இருக்குது, நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற, தெரிஞ்சதுன்னு வைக்கேன் இருக்கும் உனக்கு. பார்க்கலாம். ஏய் என்ன எரிஞ்சு விழுந்துட்ட? நான் ஒன்றும் எரிஞ்சு விழலடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஒரு கான்வர்சேஷன் போகுது. ஸோ அதை முடிச்சுட்டு நீங்கள் பெட்டுக்கு போகிறீங்க. போனதும் பாப்பா டயர்டாக இருக்கா? இல்லை. ஏன் கேட்குறேன்? டயர்டாக இல்லைல்ல, படு எனக்கு வேணும். எனக்கு கொஞ்சம் என்னால் முடியாது, எனக்கு ஓகே தான், இருந்தாலும் எனக்கு இப்போ நான் ரெடியாக இல்லை, எனக்கு வேண்டாம், நாளைக்கு மார்னிங் பண்ணலாம். சரி ஓகே தூங்கு. தயம் தூங்கு, அதனால் தூங்கு. தயம் ஒன்றும் இல்லடி, தூங்கு, ஒன்றும் இல்லை, நான் தான் பண்ணிக்கலாம், தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூங்கிடுறான். ஸோ நீங்களும் இந்த பக்கமாக திரும்பி உங்கள் கண்ணாடி ஹவர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்களும் அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன யோசனைனா, அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க 2 தாரம் அப்படின்னு. ஸோ அவன் வந்து வெட்டிங் பண்ணிட்டானா அவளை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதை பற்றி எதுவுமே அவன் போர்டு கிடையாது. ஸோ இப்போ நீங்களும் சரி கேட்டுடலாமா வேண்டாமா அப்படின்னு நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே படுத்துருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, அவனும் ஒர்க்கு போயிடான். ஸோ நீங்களும் வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது உங்கள் ரிலேட்டிவ் தான் ஜங்குக்கும். ஸோ ஜங்குக்குமே வந்து அவங்க கூட தான் படிச்சிருப்பான். ஸோ ஒரே பேட்ச் தான், அவனும் அங்கே தான் போயிட்டு படிச்சிருப்பான். ஸோ உங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ டேவங்கிட்ட கேட்க முடியாது, ஸோ ஜேகே கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேஓ நம்பர் தேடுறீங்க. எங்கேயோ ஒரு புக்கில் நீங்கள் எழுதி வச்சுருந்துருப்பீங்க இப்போயோ உங்கள் ரிலேட்டிவ் எல்லாரோடது நம்பரும். ஸோ அதில் ஜேகேஓ நம்பரும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு சரி இவருக்கு கால் பண்ணி கேட்கலாமா வேண்டாமா? ஐயோ டேவங் தெரிஞ்சு என்ன நினைப்பான், இல்லை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஜேகே கால் எடுக்கிறீங்க. ஜேகே யார்? நான் பையன். எந்த பையன்? ஜங்குக் பையன். ஏய் தேவங்களோட பொண்டாட்டியா? ஆமாம். உனக்கு எப்படி தெரியும்? நீ மேரேஜுக்கு வந்தியா? நான் ஒன்று பார்க்கவே இல்லை. நாங்கள் மேரேஜுக்கு வரலனாலும் அங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாதா? சரி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ
எப்படி பார்த்துக்கிறான் என் மச்சான்? நல்லா தான் பார்த்துக்கிறாரு, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. இல்லை, உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும். நான் இது எப்படி ஃபோனில் கேட்குறது? சரி, நான் வீட்டுக்கு வருவா? சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகேன்னு சொல்லிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி இவனை வர சொல்கிறது அப்படின்னு. இப்போ ஜங்கு உங்களுக்கு அண்ணாதான். ஸோ அதனால நீங்கள் அதெல்லாம் ஒரு மாதிரி வரியெல்லாம் பண்ணிக்கல. ஸோ டக்குன்னு யோசிச்சிட்டிங்க, என்ன டக்குன்னு ஓகே சொல்லிட்டோன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா காலிங் பெல் அடிச்சுட்டு யாரோ அங்கே வாசலில் நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஜங்கு. சரி, நீங்களும் மெதுவாக போயிட்டு வாசலில் இருந்து ஜங்கு கூப்பிட்டு வரீங்க உள்ள. உட்காருண்ணா. என்னடி ஏதோ பேசணும்னு சொன்ன? என்ன அது? நீயும் தேவங்க ஒன்றா தானே படிச்சிங்க? ஆமாம், அதுக்கு என்னடி? இல்லை, ஆரோக்கியன்றது யார்? அது 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 என்கிட்ட என்னென்ன மறைக்கிறேன்? என்ன மறைக்கிறேன்? என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, என்கிட்ட மறைக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. நீ என் தங்கச்சி தான். ஆனால் என் மச்சான் லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ உன் தங்கச்சி முக்கியம் இல்லையா? நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். ப்ளீஸ்ண்ணா, என்னென்னு சொல்கிறியா? அது நான் நேற்று வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது தான் தேவங்களோட ஒரு டைரி ஒன்று பார்த்தேன். அதில் தான் ஆரோக்கியன்ற நேம் அண்ட் அவங்களோட இந்த மெமரிஸ்லாம் தேவங்க எழுதி வச்சுருந்தான். நான் அதை பார்த்துட்டு தான் உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்டா, ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்குறீங்க. அப்போது ஜேகே இருந்துட்டு அது தேவங்க ஆரோக்கியம் லவ் பண்ணாங்க ஒரு நாள். அதுவும் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. ஒரு நாள் அவள் வேலண்டைன்ஸ் டேக்கு தேவங்க சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அவள் வந்துட்டு இருந்தபோது ஒரு லாரியில் அடிபட்ட ஸ்பாட்லேயே இறந்துட்டா. அது அவள் இறந்ததுக்கப்புறம் கூட எங்களுக்கு நியூஸில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது அவனுக்கு ரொம்ப 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 டிப்ரெஸ் ஆகிட்டான். அண்ணா டேம் ஆரோக்கியம் மேரேஜ் பண்ணலாம்? இல்லை, மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னான். ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தா. அது எனக்கு சரியாக தெரியலடி. ஆனால் இந்த நியூஸ் அடுத்த நாள் தான் எனக்கும் தெரியும். அவன் தான் என்கிட்ட சொன்னான். ஆனால் அவங்க மேரேஜ் பற்றி எனக்கு தெரியல. அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஆனால் என்னால் எப்படி அவன்கிட்ட கேட்க முடியும்? அவன் என்ன நினைப்பா சொல்லு? அவன் என்னடி நினைக்கிறது? நீ அவன் பொண்டாட்டிடி, உனக்கு அந்த உரிமை இல்லையா? நீ கேட்குறதுக்கு அந்த உரிமை இல்லையா? அப்படி இல்லைண்ணா, கேட்குறதுக்கான உரிமை எல்லாமே எனக்கு இருக்கு, கரெக்டு தான். ஆனால் அவன் அதை நினச்சி ஃபீல் பண்ணானா என்ன பண்ணுறது? என்னால் அதை தாங்கிக்க முடியாதே. சரி, இப்போ நான் கேட்டு சொல்லவா? இல்லை 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 வேண்டாம், இதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ ஜேகேக்கு டீலாம் போட்டு கொடுத்து ஒரு கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஜேகேமே அப்படியே கிளம்பிடுறான். ஸோ நீங்கள் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க, என்ன பண்ணலான்னு. ஸோ பட் அவங்க வந்துடுறான். வந்ததும் அவன் எதுவுமே பேசாமல் அப்படியே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து கிச்சன் போய் பார்க்குறான். ஸோ நீங்கள் சமைச்சு வச்சுருக்கீங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்து அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கான், எதுவுமே பேசலை. நீங்களும் தவங்க என்னடா அம்மாச்சு? நீங்கள் மட்டும் என்கிட்ட சொல்கிறீங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு, நான் மட்டும் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட பார்க்காம அந்த சைடாக பார்த்து அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ நேற்று நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு வேகமாக போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனும்
என்ன ஆச்சுன்னு நீ இப்படிலாம் மூஞ்சி தூக்குன்னு எடுத்துட்டு சொல்லு, என்னாச்சு? நான் ஏதாவது பண்ணிட்டேனா? யாராவது எதாவது சொல்லிட்டாங்களா? என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பண்ணுற? ஒன்றும் இல்லைடா, அது இது கொஞ்சம் உடம்பு முடியல, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நிஜமாவே அதானா? என்கிட்ட நீ மறைக்கல, இப்போயும் நீ என்கிட்ட எதுவும் மறைக்கல? இல்லை இல்லை தேவம், எதுவுமே மறைக்கல. சரி சரி, ஓகே. சரி வா, நான் சாப்பிட்டேன். டயர்டாக இருக்குன்னா போய்ட்டு தூங்கு. இல்லை இப்போ ஓகே, ஆல் குட். சரி, ஓகே. சாப்பிட்டல? இப்போ தான் சாப்பிட்டேன். சரி. உனக்கு டயர்டாக இருக்கும், வேண்டாம். வேணுமா? ஆமாம் வேணும். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனை கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ ஒரு மேக்கப் செக்ஷன் நடக்குது. ஸோ நான் இது ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே கொஞ்சம் ஓவராக போயிட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டேங்கும் என்னடி எதுவும் புருஷனை புதுசாக பார்க்குறேன். எல்லாமே ஏற்கனவே பார்த்து தானடி. இல்லை, நம்ம அதை பார்த்து தேவைக்கும் இப்போ பார்த்து தேவைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்ன கொஞ்சம் அழகாயிட்டேன்? அப்படியா? கொஞ்சம் அழகாயிட்டேனா? கொஞ்சம் அழகாயிட்டேனா? இல்லை, ரொம்பவே அழகாயிட்டேன். என்னால் இன்னுமே நம்ம முடியல. எனக்கு அவங்க இவ்வளோ அழகான. அப்படியா? அவ்வளோ அழகா? அவ்வளோ அழகா? ஸோ உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் தாட்ஸ் ஃபுல்லாக ஒரு வேளை யாராவது மேரேஜ் பண்ணியிருப்பானோ, இன்னும் மனசில் இருப்பானோ, அப்படி தான் உங்களுக்கு தோணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் எதுவுமே பேசலை. ஸோ அப்படி தான் அந்த டேயுமே ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ அடுத்த நாள் அவங்க வேலைக்கு போயிடுறான். ஸோ நீங்களும் அப்படியே இருந்துச்சு உங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் மினி தான் கால் பண்ணுறா. கால் பண்ணிவிட்டு மச்சான் என்னடா கல்யாணத்துக்கப்புறம் என்னை மறந்துட்டால? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, உன்னை மறப்பேனா? நீ செல்ல குட்டிடி, உன்னை எப்படி நான் மறப்பேன் சொல்லு? சமாளிக்காத, நீ என்னை மறந்துட்ட தானே, இல்லைன்னா நீ எனக்கு கால் எடுத்திருப்பேன்ல. அது நானும் பாவம்ல. அதை அவங்க பார்த்துட்டு அது எனக்கு அப்படியே டைம் போயிடும்ல, அதான் எடுக்கிறதில்ல. அம்மாவுக்கும் எடுத்ததில்லை, அவங்க தான் வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கும் டைம் கிடைக்கலடி, நான் என்ன பண்ணுறது சொல்லு? சரி. என்னாச்சு? உன் குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஏன் செல்லக்குட்டி பற்றி எனக்கு தெரியாதா? என்னன்னு சொல்லி? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் உடம்பு முடியல, அவ்வளோதான். இதை பாரு, நான் உன்னோட ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, உனக்கு ஒரு சிஸ்டர், உனக்கு இன்னொரு அம்மா, உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், எல்லாமே நான் தாண்டி. என்கிட்டயே நீ போய் சொல்கிறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. அது உன்கிட்ட என்ன மறைக்க போகிறேன்? சொல்லு, உன்கிட்ட மறைச்சு நான் என்ன பண்ணுறது? இல்லை, நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற. இது பாரு, நான் வீட்டுக்கு வந்தேன்னு வைக்கேன், அப்புறம் அவ்வளோதான். என்னன்னு சொல்லிடு மரியாதையா. அது ஒன்றும் இல்லடி. சரியா ஓகே, நான் கால் கட் பண்ணிடுறேன். அப்புறம் நீயும் எனக்கு இருக்காத, நானும் உனக்கு கால் பண்ண மாட்டேன். இல்லை. அப்புறம் என்ன சொல்லுடி, என்னாச்சு? அது இது பாரு, இப்போ நான் வீட்டுக்கு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கால் கட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வரா. ஸோ பார்த்தா அவள் உங்கள் வீடு முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே கதவை வந்துட்டு அவளை டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. மினி ஐ லவ் யூ டி. ஐயோ, என் செல்லத்துக்கு என்னடி ஆச்சு? என்னாச்சு? ஒன்றும் இல்லாமல் தான் எனக்கு கட்டிப்பிடிச்சி அழுக்கிறியா? உட்காரு. என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. அது அம்மா வீட்டுக்கு வந்தாங்களா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அப்போது அவ்வளோ இருந்துட்டு சரி விடு, ஆரோக்கியன்ற பொண்ணு அவனோட பாஸ்ட் தான், ஜஸ்ட் பாஸ்ட், அது முடிஞ்சதுடி.
ப்ரெசண்ட்டில் நீ தான். இதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லடி, ஒரு மனசில் இன்னும் அந்த ஆரோக்கியம் இருந்தானா என்னால் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாதுடி. அவங்க மனசில் இன்னொரு பொண்ணு இருக்கான்றது என்னால் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாது. அப்படிலாம் இருக்காதுடி. அண்ணன் மனசில் நீ மட்டும்தான் இருப்ப. ஆரோக்கியம் இருந்தால் என்ன பண்ணுறது? எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும்ல. என் கூட இருக்கும்போது கூட அவனுக்கு அவங்க கூட இருக்க மாதிரி தானே இருக்கும் இல்லையா? ஏய் சரி, இப்போ அவங்க உயிரோடு இருந்து அவங்கள எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா அவனுக்கு அப்படி இருக்கிறதெல்லாம் நியாயம்தான். ஆனால் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி தானடி மேரேஜ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் என்ன? இருந்தாலும் மினி என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலடி. அவன் அவங்கள மேரேஜ் பண்ணியிருப்பானான்னு கூட எனக்கு தெரியல. மேரேஜ் பண்ணியிருந்தா இப்போ என்ன, உனக்கு அதெல்லாம் தெரியணும் அவ்வளோ தானே? ஸ்ட்ரெயிட்டாக அண்ணாக்கிட்டே போயிட்டு கேளுடி. இல்லை, எனக்கு அது கேட்குற அளவுக்கு தைரியம் இல்லை. கேட்டேன், அவன் என்ன ஏதாவது நினச்சிட்டானா? என்னால் அதெல்லாம் தாங்க முடியாது. அது இதுதான் உன் ப்ராப்ளம். ஆமாம், இதுதான் என் ப்ராப்ளம். என்னால் அவங்ககிட்ட கேட்க முடியல, அப்படியே பேசாமல் இருக்கவும் முடியல. ஸோ இப்படி தான். ஸோ நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. டைம் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. ஸோ டேஸுமே பாஸ் ஆகுது. இப்படி தான் உங்களுக்கு கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் உங்களுக்கு அந்த நாள் போயிருக்கும். நீங்கள் ரொம்ப 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 சேடாகவே இருக்கீங்க. என்ன இப்படிலாம் இருக்குது, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஒரு ஃபைன் டே நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க. ஸோ தேவங்க வந்து அவன் லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போது நீங்கள் அப்படியே சடனாக மயங்கி விழுந்துடுறீங்க. ஸோ அப்போ தேவங்க வந்து உங்களை தூக்கிட்டு என்ன திடீர்னு மயங்கி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க வந்துட்டு நீங்கள் உள்ளே கொண்டு போயிட்டு விடுறீங்க. ஸோ டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ உடனே தேவங்க வந்து உங்களை மினியை தான் கூப்பிட்றான். கால் பண்ணிவிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லலை. வந்துட்டு மினிக்கிட்ட தான் கால் பண்ணி சொல்கிறான். ஸோ மினியுமே வந்துடுறாங்க. வந்ததும் என்னாச்சு? என்னாச்சு? அது என்னன்னு தெரியலடி, சமைச்சிட்டு இருந்தா டக்குன்னு கீழே வந்துட்டா. எனக்கு பயமாக இருக்குது. என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அண்ணா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கண்ணா. அண்ட் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த டைம் கிடைச்சா எனக்கு வேறு டைம் கிடைக்காது. வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடாக கூப்பிட்டு போகிறான். என்னம்மா என்னாச்சு? அண்ணா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஆரோக்கியன்றது யாருண்ணா? அவங்க ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட்டாக மினியை பார்த்துட்டே இருக்கான். அது அவன் கண்ணில் இந்த டியோஸ் வருது. ஸோ அண்ணா 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 இல்லாதீங்கண்ணா. அது அது உங்களோட ஒரு பழைய டைரி எடுத்துட்டான். அதை அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவள் அதே யோசிச்சுட்டு இருந்தா. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சா, அது இதுன்னு யோசிச்சுட்டு அதனால தானே இப்படிலாம் இருக்கும். அது உங்ககிட்ட நான் கேட்குறேண்ணா, உங்களுக்கும் ஆரோக்கிக்கும் மேரேஜ் ஆயிருந்துச்சா? அவன் இன்னுமே அவன் கண்ணில் இந்த டியோஸ் வந்துட்டுருக்கு. அது அது நானும் அவளும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தடவை அவன் என்கிட்ட ஒரு ரிங் கொடுத்து நம்ம கல்யாணம் பண்ணிப்போமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ரிங் உன் கையிலும் இந்த ரிங் என் கையிலும் லைஃப் லாங் இருக்கணும். அதுக்கு அர்த்தம் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்றது. அதுதான் இதோட அர்த்தம். புரியுதா? அப்படின்னு சொல்லி ஆரோக்கி சொன்னது அவங்க ஞாபகம் வருது. அது ஒரு நாள் நானும் அவளும் ரிங் மாற்றிக்கிட்டோம். தட்ஸ் இட். அது என்னை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் தான். நான்
இதை தான் நான் அவளும் யோசிச்சுட்டு இருந்தா. அவங்க அம்மா ஏதோ சொல்லி அவங்க குழப்பிட்டாங்க. அதுதான் அவள் நினச்சிட்டு இருந்தா. இதை நீங்கள் எப்படி அவகிட்ட சொல்ல போகிறீங்க? நானே அவகிட்ட பேசிக்கிறேன். ஓகே, நீ ஏதோ ஒர்க் பண்ணிக்காது, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ட டியர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அவன் அதெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட தான் வரான். ஸோ டாக்டரும் வந்து மெடிசன்லாம் கொடுத்துருக்கு, பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்க ரொம்ப திங்க் பண்ணுறாங்க, அதனால தான் இப்படிலாம். ரொம்ப திங்க் பண்ணாமல் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, அதையும் டைமுக்கு கொடுத்துருங்க. சரி டாக்டர். வேறு எதுவும் இல்லைல்ல? வேறு எதுவும் இல்லைப்பா. ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உங்ககிட்ட தான் வரான். வந்து உடனே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். சரி, நீங்களும் அவனை பேக்கப் பண்ணிவிட்டு தேவங்க ஏன் விட்டு போனேன்? நான் உன்னை விட்டு எங்கேயும் போகலடி, உன்னை விட்டு எப்பயும் போக மாட்டேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் எப்படி கிஸ் பண்ணுறான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு இன்னுமே அந்த தாட் போயிட்டே இருக்குது. அவங்கள பார்த்துட்டு நீ என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்வாக இல்லாமல் இருக்கலாம். ஐ நோ, உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும். என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் இல்லை தான். ஆனால் நான் சாகும்போது என் கண்ணில் பார்க்குற கடைசி முகம் உன்னோடதாக தான் இருக்கும். உன்னோடதாக மட்டும்தான் இருக்கும். வேறு எவளோடதாக அதுவும் இருக்காது. நீ மட்டும்தாண்டி, இனிமேல் நீ மட்டும்தான். புரியுதா? இதெல்லாம் நினச்சிட்டு நீயா ஒன்று நினச்சிட்டு இருக்காத. உண்மைதான், கரெக்டு தான். அவ்வளோ நானும் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், அது ஒரு மேரேஜ் மாதிரி தான். ஆனால் உன்ன மாதிரி என்னால் இனிமே யாரையுமே லவ் பண்ண முடியாதுடி. எஸ், அவள் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ், என்னோட மறக்க முடியாத லவ், என் மனசில் இருக்கலாம். கரெக்டு தான். ஆனால் நீ கொடுத்த லவ், அதை வேர்ட்ஸால் என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியாதுடி. அவள் எனக்கு கொடுத்த லவ் தான் எல்லாத்தையும் ஒன்று பெருசுன்னு தோணுச்சு. ஆனால் இப்போ கூட நான் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு, நான் ஃபீல் பண்ணக்கூடாது, நான் ஹர்ட் ஆகக்கூடாதுன்ட்டு நான் முதல் லவ் பண்ண ஒரு பொண்ணை பற்றி தெரிஞ்சும் எல்லாமே தெரிஞ்சும் என்கிட்ட எதுவுமே கேட்காம என்னை அவ்வளோ லவ் பண்ணி இது மாதிரி எப்படி பண்ணுவா? உன்ன மாதிரி ஒருத்தி என்னை இனிமேல் எந்த லைஃப்லையும் லவ் பண்ணவே முடியாது. நீ மட்டும்தாண்டி, நீ மட்டும்தான் என் லைஃப்பில். நீ மட்டும்தான், வேறு எவளுக்கும் இடம் கிடையாது. புரியுதா? நீ தான், அவ்வளோதான். வேறு என்ன சொல்ல? லைஃப்பில் நீ மட்டும்தான் எனக்கு, நான் மட்டும்தான் உனக்கு. அது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்களும் போயிட்டு சாரிடா நான் கஷ்டப்படுத்திட்டேனா இல்லை, இந்த ஐ லவ் யூ தான். சாரிடா, ஐம் ரியலி சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு அழுக்குறீங்க. ஸோ அவனும் உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ லாட்ஸ். நீ மட்டும்தான் எல்லாம், புரியுதா? எவ்வளவும் கிடையாது, எவ்வளோக்கும் என் மனசில் இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இதோட நான் இந்த செகண்ட் பார்ட்டை என் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் சேம் டைம் உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. ஒன்று வந்துட்டு இந்த செகண்ட் பார்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் அடுத்ததாக வந்துட்டு நான் ஸ்டே வித் மீயோட எபிசோட் போடணும். அதுக்கு முன்னாடி ஒரு என்னது இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நான் வந்துட்டு ஜங்கோட எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிக்குமானு தெரியல. ஸோ ஃபேண்டசி ஸ்டோரி நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் தான் சொல்லணும் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ஸோ நான் இன்ட்ரோ எடிட் நான் இன்றைக்கும் இல்லைனா நாளைக்கு நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சூன் எபிசோட்ஸ் எல்லாம் வரும். ஒரு 20-25 எபிசோட்ஸ் இருக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பிளான் பண்ண மாதிரி போகாது. காட் ஹேஸ் another பிளான், ஐ நோ. ஸோ நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிடுவேன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங்டா, ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிட்டேன்னா மன்னிச்சிக்கோங்க. ஓகே, நான் அடுத்த எபிசோடில் நான் இதெல்லாம் பண்ணாமல் ஒழுங்காக உருப்படியான ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதாண்டா. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சராங்க, பத்திரமா இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே, நீங்கள் ஹாப்பியாக தான் இருப்பீங்க, ஐ நோ. அண்ட் இருந்தாலும் நான் சொல்லலை. ஸோ சேஃபாக இருங்க. அண்ட் அவ்வளோதான். ஸோ நம்ம இன்னொரு எபிசோடில் அவங்கள மீட் பண்ணுற வரைக்கும் until then bye bye from உங்கள் நான் அம்மு. பாய்.